அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக வெற்றி பெற உள்ள தொகுதிகள் எவை? 2024ஆம் ஆண்டு 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக இத்தேர்தல் நடைபெற்றாலும் தமிழகத்தில் மட்டும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன. அதிமுக கூட்டணியில் தேமுதிக, SDPI, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தேர்தலுக்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்று கூறப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக உள்ள 40 தொகுதிகளையும் திமுகவே கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டது. தற்பொழுது கூட்டணி அமைத்த பின்பு, தேர்தல் நெருங்கிய பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அதிமுக 3 - 7 தொகுதிகள் வரையிலும் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்படக்கூடிய 7 தொகுதிகள் எவை? கொங்கு மண்டலத்தில் ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, நாமக்கல், சேலம் என்ற தொகுதிகளும், டெல்டா மண்டலத்தில் திருச்சி, தெற்கு மண்டலத்தில் மதுரை, தென்காசி போன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள ஈரோடு தொகுதி அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இங்கு திமுக சார்பில் திரு பிரகாஷ் அவர்களும், அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக்குமார் அவர்களும், பிஜேபி கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இங்கு நேரடி போட்டி என்பது திமுகவின் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், அதிமுகவின் ஆற்றல் அசோக்குமார் என்ற இருவருக்குமே என்று கூறப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது என்றும், அவர்களுக்கு வாக்கு வங்கி எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆற்றல் அசோக்குமார் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. காரணம், கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை மட்டும் அன்று. இப்பகுதிகளின் பொறுப்பாளராக திரு வேலுமணியும் தங்கமணியும் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இங்கு ஆற்றல் அசோக்குமார் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியானது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சுப்ராயன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் வேட்பாளராக அருணாச்சலம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக முருகானந்தம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி என்பவரும் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக இத்தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு பரவலான செல்வாக்கு இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் முருகானந்தத்திற்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் வாக்குகள் விழாது என்றும் கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுதைய கள நிலவரப்படி இங்கு நேரடி போட்டி என்பது கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுகவின் வேட்பாளரான அருணாச்சலத்திற்கும் இடையே என்று கூறப்படுகிறது. முதல் கட்ட நிலவரத்தின் அடிப்படையில் அருணாச்சலம் அவர்களே இங்கு முன்னிலையில் உள்ளார். இதே நிலை தொடர்ந்தால் அருணாச்சலம் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கொங்கு மண்டலத்தில் உள்ள மற்றும் ஒரு தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் திரு ஈஸ்வரசாமி அவர்களும், அதிமுகவின் சார்பில் அப்பாசாமி கார்த்திகேயன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வசந்தராஜன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி இங்கு நேரடி போட்டி என்பது திமுக மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு இடையேதான். இங்கு பாரதிய ஜனதா கட்சியால் எதுவும் செய்துவிட முடியாது என்று கூறப்படுகிறது. தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி சென்ற முறை திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை, அதாவது பொள்ளாச்சி தொகுதியை அதிமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. பொள்ளாச்சி தொகுதி அதிமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இங்கு திமுகவானது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அக்கட்சியின் சார்பில் திரு மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் திரு தமிழ்மணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் KP ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாமக்கல் தொகுதியில் சென்ற முறை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியே வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை மீண்டும் அவர்கள் இதே தொகுதியை பெற்றுள்ளார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள KP ராமலிங்கத்திற்கு இங்கு அதிக செல்வாக்கு உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி கூறி வருகிறது. அதே சமயத்தில் அதிமுகவிற்கும் இங்கு பலமான செல்வாக்கு உள்ளது. அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ்மணி இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் நிலவுவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் தொகுதியில் உடன்பிறப்புகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றும், நாமக்கல் தொகுதியில் சென்ற முறை செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பாளராக இருந்ததால் மிக இலகுவாக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி கைப்பற்றிவிட்டது என்றும், இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதனால் நாமக்கல் தொகுதியை அதிமுக கைப்பற்றி விடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி. சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி K பழனிசாமியின் சொந்த தொகுதி. எனவே இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுத்தர அதிமுக சம்மதிக்கவில்லை. இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் அதிமுக உள்ளது. ஒருவேளை இத்தொகுதியில் தோல்வியடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியிலேயே வெற்றி பெற முடியவில்லை என்ற பேச்சுகளும் எழும். எனவே இங்கு எந்த தொகுதியில் தோற்றாலும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு அதிமுக செயல்பட்டு வருகிறது. திமுக சார்பில் திரு செல்வ கணபதி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதிமுகவின் சார்பில் திரு விக்னேஷ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சி பாமகவிற்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்துள்ளது. பாமகவின் சார்பில் திரு அண்ணாதுரை அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு மனோஜ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். பாமகவிற்கும் இத்தொகுதியில் குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. இங்கு செல்வ கணபதிக்கும் பாமகவிற்கும் இடையேதான் நேரடி போட்டி என்று பலர் கூறினாலும் கூட, உண்மையில் திமுக வேட்பாளரான செல்வ கணபதிக்கும் அதிமுக வேட்பாளரான விக்னேஷுக்குமே என்றால் மிகையாகாது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான துரை வைகோவிற்கு வழங்கியுள்ளது. அதிமுக சார்பில் திரு கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியை அமமுகவிற்கு விட்டு கொடுத்துள்ளது. அமமுக சார்பில் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருச்சி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. துரை வைகோவிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கே திருச்சியில் ஆள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் KN நேரு, மற்றொருவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர்கள் இருவருமே வெவ்வேறு இடங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு விட்டதால் இவர்கள் தேர்தல் பணிக்கே வருவதில்லை. மேலும் KN நேருவினுடைய மகனான அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவதால் KN நேருவினுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் பெரம்பலூர் தொகுதியில் குவிந்து அங்கு களப்பணி ஆற்றி வருகிறார்கள். தற்பொழுது துரை வைகோ அவர்கள் தனித்து விட்டது போன்றே காட்சியளிக்கிறார். இங்கு அமமுகவினுடைய நிர்வாகிகள் ஒரு சிலரே காட்சியளிக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் தேனி தொகுதியில் தங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான TTV தினகரன் வெற்றிக்காக அனைவரும் அங்கு சென்று விட்டார்கள். எனவே அதிமுக இங்கு வெற்றி பெறுவது மிக எளிது என்றும் கூறப்படுகிறது. மதுரை நாடாளுமன்ற தொகுதி. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டது. சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான திரு சு வெங்கடேசன் அவர்களே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் சரவணன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராம சீனிவாசன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யாதேவி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி சு வெங்கடேசன் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுக இங்கு இவர்களுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் என்றும், இறுதி நேர கள நிலவரங்கள் மாறினால் அதிமுகவே இத்தொகுதியை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. இத்தொகுதியில் திமுக சார்பில் ராணி என்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியினுடைய தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திரு கிருஷ்ணசாமி அவர்கள் 9 முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். இத்தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி கிருஷ்ணசாமி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.